பேஷண்ட்க்கு வந்து ஐபி போட்டாச்சு டாக்டர். அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபில் பண்ணியாச்சு டாக்டர். நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்கு டாக்டர்? அந்த 6th வார்டில் இன்றைக்கி சாந்தின்ற ஒரு பேஷண்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கம்மா. அதை மட்டும் என்னன்னு கொஞ்சம் பார்த்துருங்க, ஓகேவா? ஓகே டாக்டர், டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர். அச்சோ மீனா, என்ன மீனா, நல்லா தானே மீனா ஸ்கூலுக்கு போனேன், எப்படிடே விழுந்த? மீனா அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரியாயிருவா வேமாவே. மீனா இருங்க, நான் டாக்டர் எங்கன்னு பார்த்துட்டு வரேன். நர்ஸ், ஆம்புலன்ஸ் ஒன்று வந்திருக்கு, என்னன்னு போய் பாருங்க நர்ஸ். ஓகே டாக்டர், என்னன்னு போய் பார்க்குறேன் டாக்டர். நீங்க தான் ஆம்புலன்ஸ்ல வந்தீங்களா? குழந்தைக்கு என்னாச்சுமா? ஆமாம் நர்ஸ், நான் வந்து அவளோட கிளாஸ் டீச்சர். கிளாஸில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டா நர்ஸ். ஓ அப்படியா? நீங்க வெயிட்டிங் ரூம்ல இருங்க, நான் டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஏம்மா பாப்பா, நீ எப்படி விழுந்த? உங்களுக்கு எங்கெங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லுங்கம்மா. ஏதாச்சும் வலி இருக்குதா? எனக்கு கால் கூட வலிக்கல டாக்டர், எனக்கு கை தான் ரொம்ப வலிக்குது. நான் ஸ்கூல்ல வலிக்கு விழுந்துட்டேன். சரிம்மா, அப்படியா? சரிம்மா, நீ இப்படி படுத்துக்கோ. நர்ஸ் அந்த டூல் கொடுங்க. இந்த டூல் வச்சு நான் உனக்கு எந்தெந்த இடத்துல தட்டுறேனோ அப்போ உனக்கு ரொம்ப வலிச்சிச்சுன்னா அப்போ மட்டும் சொல்லுமா, ஓகேவா? உனக்கு வலிக்குதா பாரு. இந்த கை வலிக்குதா பாரு. அந்த கை தான் ரொம்ப வலிக்குது டாக்டர். உனக்கு அந்த கை தான் வலிக்குதா? சரிம்மா, உனக்கு ஃப்ராக்சர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நர்ஸ் உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அப்புறம் தேவையான திங்ஸ்லாம் அவங்க பேரண்ட்ஸை வாங்கிட்டு வர சொல்லுங்கள் நர்ஸ். டீச்சர், மீனா என்ன பாவம் பண்ண, இப்படி கீழே விழுந்து கிடக்குறான், எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது டீச்சர். எப்போ தான் இவ்வளோ சரியாகுவானே தெரியல. மீனா அம்மா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க மீனா அம்மா, சீக்கிரமே மீனா சரியாயிருவா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மீனா அம்மா. பேஷண்ட் மீனாவோட பேரண்ட் இருக்கீங்களா? பேஷண்ட் மீனாவோட பேரண்ட் சொல்லுங்க நர்ஸ் அம்மா, நான் தான் மீனா கூட வந்தது. மீனாக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவ சரியாயிருவாளா வேமா? சொல்லுங்க நர்ஸ் அம்மா. மேடம், நான் எதுவும் சொல்ல முடியாது, டாக்டர் தான் சொல்லுவாங்க. இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க திங்ஸ்லாம் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா. எக்ஸ்ரே எடுத்திருக்கோம் பாப்பாவுக்கு, என்னன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஓகே நர்ஸ் அம்மா, நான் இதை போய் வாங்கிட்டு வந்து தரேன். மீனாக்கு எப்படியாச்சும் குணப்படுத்தி கொடுத்துருங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் அந்த திங்ஸை வாங்கிட்டு வாங்க. ஓகே நர்ஸ் அம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். டீச்சர், நீங்கள் இங்கே இருக்கீங்களா டீச்சர்? எதுவும் நினச்சிக்காதீங்க, இங்கே கொஞ்சம் நேரம் இருங்க டீச்சர். நான் போய் இந்த இதை பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வரேன் டீச்சர். அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன் மீனா அம்மா. அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்க டீச்சர், ரொம்ப நன்றி டீச்சர். இந்தாங்க நர்ஸ் அம்மா, நீங்கள் கேட்ட பொருள்லாம் இருக்குது. ஓகே மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். டாக்டர், பேஷண்ட் மீனாவோட பேரண்ட் வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர் அம்மா? வர சொல்லியிருந்தீங்க. மீனாக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லையே, நல்லா இருக்காளா டாக்டர் அம்மா மீனா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைம்மா, பயப்படுற அளவு. ஷீ இஸ் ஆல் ரைட்மா. ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான், அதுக்கு நாங்கள் கட்டு போட்டிருக்கோம்மா. இன்னும் 3 daysல சரியாயிரும்மா. அப்படியா டாக்டர் அம்மா? ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா. நான் கூட பயந்துட்டே இருந்தேன் டாக்டர் அம்மா. அப்புறம் நாங்கள் இங்கே எத்தனை நாள் டாக்டர் அம்மா இருக்கணும்? அது நானே சொல்லணும்னு நினச்சேம்மா. நீங்கள் இன்றைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், சின்ன ஃப்ராக்சர் தானே, அதனால ஒன்றும் இல்லை, ஓகேவா? 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் மருந்து வச்சா போதும். அப்போ மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க. சரிங்க டாக்டர் அம்மா, அப்போ நாங்கள் இன்றைக்கே கிளம்பிடுறோம் டாக்டர் அம்மா. ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா, நாங்கள் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் டாக்டர் அம்மா. நன்றிலாம் வேணாம்மா, நான் என்னோட கடமை தாம்மா செஞ்சேன். ஓகே, நீங்கள் கிளம்புங்கம்மா. டாக்டர் என்ன சொன்னாங்க மீனா அம்மா? இப்போ மீனாக்கு எப்படி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாக டீச்சர். என்னமோ சின்னதாக ஏதோ ஃப்ராக்சர் தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாக. நான் தான் சொன்னேன்ல மீனா அம்மா, ஒன்றும் இருக்காதுன்னு. சரி, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். மீனா வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்தாலே போதும். நான் வந்து கிளாஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க டீச்சர், கிளம்புங்க. அடி மீனா, என்னடி இப்படி அம்மாவை பயமுடுத்துற? எப்படி தான் நீ விழுந்த? இப்படி ஹாஸ்பிட்டலு அங்கங்கன்னு அலைய வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பயப்பட வச்சுட்டேன்.